Hello guys, welcome to VJ Technovisa. Today நம்ம வந்து Node.js tutorialல RESTful API யூஸ் பண்ணி code application அதாவது create, read, update, delete இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம டெவலப் பண்ண போறோம். ஓகேங்களா? RESTful API பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் API என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் இருந்து இன்னொரு அப்ளிகேஷன் ஆர் ஒன் சாஃப்ட்வேர் டு another சாஃப்ட்வேர் வந்து டேட்டாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஏபிஎஸ்லாம் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பஸ் புக்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம், இல்லை பஸ் ட்ராக்கிங், எந்த இடத்துல பஸ் வருது, இல்லை ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து ப்ராடக்ட் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க, ஆன்லைனில் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறீங்க, அது எந்த இடத்துல வந்துட்டுருக்கு, அந்த மேப் லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, கூகுளோட ஏபிஐ வந்து யூஸ் பண்ணுவாங்க. கூகுள் மேப் வந்து அவங்களோட ஏபிஐ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஏபிஐ வந்து நம்மளோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த லொக்கேஷன் ட்ராக்கிங்க்கெலாம் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏபிஐ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொரு பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏபிஐ வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம வந்து கூகுள் பேயில் வந்து நிறைய பேங்க்கோட இன்டர்ஃபேஸஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பேலெலாம் நம்மளோட பேங்க்கோட இந்த இன்டர்ஃபேஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். அடுத்து வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட வெப்சைட்டில் நிறைய பேர்த்தோட வெப்சைட் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஆட் விசிபிள் ஆகும், ஆடு ஷோ ஆகுது பார்த்தீங்களா? இப்போ அமேசான் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வெப்சைட்டில் நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஷோ பண்ண வைக்கலாம். அதுக்குன்னு ஒரு அமேசான் அப்ளிகேட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து நம்மளோட வெப்சைட்டில் ஷோ பண்ணுறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தாங்க ஒரு ஏபிஐ. ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து அந்த சாஃப்ட்வேரில் இருக்க டேட்டாவை வந்து இன்னொரு சாஃப்ட்வேர் அது இன்னொரு அப்ளிகேஷனில் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐனா என்னென்னு பார்ப்போம். ரெஸ்ட்ஃபுல் ஏபிங்கிறது அதான் நான் சொன்ன அப்ளிகேஷன் ஆஃப் சிஸ்டம் நடுவில் டேட்டாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேங்களா? வித் த ஹெல்ப் ஆஃப் HTTP ரெக்வஸ்ட். HTTP ரெக்வஸ்ட்னால் 4 இருக்குது: கெட்டு, புட்டு, டெலிட், போஸ்ட்டு. ஓகேங்களா? கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சர்வர்லேருந்து வர டேட்டாஸை கெட் பண்ணி ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு கெட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் நியூ டேட்டா வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, நியூ டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரினா புட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். அப்டேட் பண்ணுறதுக்கு போஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு டெலிட் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ சர்வீஸில் என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். அது என்னடா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஏபிஐ இருக்குது, சோப் ஏபிஐன்னு ஏகப்பட்டது இருக்குது. பட் அதோட இது ஏன் பெஸ்ட்டாக இருக்குன்னா, இந்த ஏபிஐயில் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸை ரிப்ரசென்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அது என்னென்ன ஃபார்மேட்லாம் ரிப்ரசென்ட் பண்ணலான்னா, டேட்டாஸை வந்து டெக்ஸ்ட்டாவோ, இல்லை ஜேசானாவோ, இல்லை XML-ஆவோ, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நம்ம டேட்டாஸை ரெப்ரசென்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த URI யூஸ் பண்ணுறதுனால தான் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ வந்து மோஸ்ட் வைட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து இந்த ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ யூஸ் பண்ணுறதுக்கு சம் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது. ஸ்டேட்லெஸ், யூனிஃபார்ம் இன்டர்ஃபேஸ், கிளைண்ட் சர்வர், கேச்சபிலிட்டி, லேயர் சிஸ்டம், கோட் ஆன் டிமாண்ட். ஸ்டேட்லெஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, கிளைண்ட்டு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, சர்வருக்கு வந்து ஒரு URL ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த URL-ல ப்ராப்பராக என்னெல்லாம் இருக்கணும், URL-ஓட அந்த வெப் அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும், அண்ட் வந்து இந்த கொரி ஸ்ட்ரிங், அவங்களுக்கு என்ன பேராமீட்டர், என்ன டேட்டா வேணுங்கிறது அந்த கொரி ஸ்ட்ரிங் வித் பேராமீட்டர் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி URLs வந்து ப்ராப்பராக இருக்கணும். நம்ம என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோமோ அதை ப்ராப்பராக கேட்கணும். அதான் ஸ்டேட்லெஸ். அடுத்தது யூனிஃபார்ம் இன்டர்ஃபேஸ்னால் கிளைண்ட்டும் சர்வருக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கேச்சபிலிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, குக்கீஸ். அதாவது நம்மளோட யூசர்ஸ் வந்து ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டாஸ்லாம் வந்து கேட்சில் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா ஃப்யூச்சரில் அவங்க வந்து இந்த வெப்சைட்டை எகைன் அண்ட் எகைன் விசிட் ஆனாலும் அந்த டேட்டாஸ்லாம் அப்படியே இருக்கப்போ அது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு நேம், ஒரு அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபார்மில் நீங்கள் நேம், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. எகைன் நீங்கள் அந்த ஃபார்மே நீங்கள் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே சஜஸ்ட் பண்ணும், நீங்கள் இந்த நேம் தான் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கேட்சில் ஸ்டோர் ஆச்சுன்னா உங்களுக்கு ரீயூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது லேயர் சிஸ்டம், கோட் ஆன் டிமாண்டுன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ஒரு பஸ் புக்கிங் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, இல்லை பஸ் ட்ராக்கிங் அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உட்காந்து மெனக்கிட்டு ஃபுல்லாக கூகுள் மேப்பை மாதிரி ஒரு மேப்ஸ்லாம் வந்து நீங்கள் கோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஆனால் ஆல்ரெடி கூகுள் மேப் வந்து அவங்களோட ஏபிஐ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது ஜஸ்ட் நம்மளோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த கூகுள் மேப் ஏபிஐ வச்சு நம்ம வந்து லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறது, இல்லை பஸ் ட்ராக்கிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபர்தராக வந்து நீங்களாக உங்களோட ஓன் கோட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை.
ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கோட் ஆன் டிமாண்ட், கோட் ஆல்ரெடி இருக்குது ஓகேங்களா. அதை நீங்கள் உங்களோட இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜேசான் பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சுப்போம். ஜேசானா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் ஓகேங்களா. ஜேசான் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் இண்டிபெண்ட் கைஸ். எப்படி ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டோ அது மாதிரி ஜேசான் வந்து லாங்குவேஜ் இண்டிபெண்ட். டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா ஜேசான் டேட்டாஸ் வந்து ரீட் பண்ணிக்க முடியும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஜேசான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்மளோட கிளைண்ட்டுலேருந்து சர்வருக்கு வந்து நம்ம டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா JSON.string5 இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த டேட்டாவை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி சர்வருக்கு சென்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த JSON.string5ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. அதே சமயம் சர்வர் சைடுக்கு அந்த JSON ஸ்ட்ரிங் டேட்டா வந்து நம்மளோட ப்ரௌசரில் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக வந்து விசிபிள் பண்ணுறதுக்கு கன்வர்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. நம்ம ப்ரௌசரில் வந்து HTML ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் தான் விசிபிளாக ஆகும் ஓகேங்களா. அந்த கன்வர்ஷனுக்காக JSON.pairs அந்த மெத்தட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஆர் ஸ்ட்ரிங் டேட்டாவை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிப்போம் ஓகேங்களா. கோடிங் பார்த்தா உங்களுக்கு டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ ஜேசான் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸே தான், ஆனாலும் அதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒன்லி ஓகேங்களா. இப்போ கீழே அந்த சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து நெக்ஸ்டட் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. ஆப்ஜெக்ட்குள்ளே ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். கீ வேல்யூ பேர்ஸ் ஓகேங்களா. ஒன்றுங்கிறது ஒரு கீ, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸில் நேம்னு ஒரு கீ, அதுக்கு வேல்யூ விஜயகுமார். ப்ரொஃபஷனுங்கிறது ஒரு கீ, அதுக்கு வேல்யூ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு. இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கோடிங் பார்த்தா உங்களுக்கு டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ வந்து உங்கள் Node.js அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து Express.js வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இப்போதைக்கு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. Express.js பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு டுட்டோரியலே நான் வந்து அப்கமிங் ஃபியூச்சர் வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுவேன். இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டால் மட்டும் பண்ணுவோம் ஓகேங்களா. குளோபல் Express.js இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு npm install -g express இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து சம் மாடியூல்ஸ் Express.js இன்க்ளூட் இருக்க எல்லா மாடியூல்ஸும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு npm install express -save இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்தது Node.js மிடில்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். அது ஏன்டா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜேசானோ இல்லை டெக்ஸ்ட்டோ இல்லை ரா டேட்டா, நான் தான் சொன்னேன்ல ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ வந்து எல்லா டேட்டாஸையும் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னால அதுக்காக நம்ம வந்து JSON or raw text and URL encoded data இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து நம்ம HTML ஃபார்ம்லேருந்து வரும் ஓகேங்களா. ஒரு HTML பாடியில் இருக்க ஃபார்ம் டேட்டாஸ்லாம் வந்து நம்மளுக்கு URL மூலயமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த Node.js மிடில்வேர் வந்து யூஸ் ஆகுது. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணால் npm install body -pairs -save இந்த கமெண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்தராக வந்து குக்கீஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அண்ட் மல்டிபார்ட் ஃபார்ம் டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கீழே இருக்க அந்த 2 கமெண்ட்டையும் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து கோடிங் போவோம். பிஃபோர் ஸ்டார்ட் கோடிங் ப்ரௌசரில் எப்படி இருக்கும், நம்ம ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆட் பண்ணுவோம். அடுத்து வந்து ஆட் பண்ண ஆல்ரெடி இருக்க டேட்டாஸை வந்து ரீட் பண்ணுவோம் அண்ட் டெலீட் பண்ணலாம். ஓவராலாக இருக்க எல்லா யூஸரோட டேட்டாஸையும் நம்ம ஷோவும் பார்க்கலாம். இண்டிவிஜுவல் யூஸர் டேட்டாஸையும் நம்ம இந்த மாதிரி கெட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து கோடிங் பண்ணுவோம் கைஸ். லெட்ஸ் டு த கோடிங். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து 3 ஃபைல்ஸ் index.html app.js அண்ட் JSON ஃபைல், இந்த 3 ஃபைல் இருந்தால் போதும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு HTMLலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். HTML inside the body tagல ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் CRUD application ஓகேங்களா. ஸ்டைல் கொடுத்துப்போம். ஓகே கைஸ், நவ் நெக்ஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் டேக். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. யூசர்ஸ் வந்து அதாவது சர்வருக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் யூசர் ஃபார்ம் டேக். இன்சைட் த ஃபார்ம் டேக் வந்து
நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு யூசர் ஐடி, இன்புட் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஐடி, யூசர் ஐடி, நேம். இந்த அட்ரிபியூட்ஸ்லாம் எதுக்கு கொடுக்குறோன்னா டேட்டா பேஸில் வந்து நம்ம HTML ஃபார்ம் டேட்டாஸை வந்து கெட் பண்ணுறதுக்கு இந்த யூசர் ஐடி, அதாவது நேம் அட்ரிபியூட், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கெட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கு தான் அது நேம் ஈக்குவல் டு யூசர் ஐடி நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். அண்ட் சைஸ் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் மேஜராக அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நம்ம CSS ஸ்டைலில் நீங்களாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் CSS ஸ்டைல்லாம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நேம், இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், ஐடி ஈக்குவல் டு யூசர் நேம், ஓகே. நெக்ஸ்ட் இது நம்ம காப்பி பண்ணி போட்டுப்போமே, இதுக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா டைப் பண்ணிக்கிட்டு. ஓகே, நேம், டேட் ஆஃப் பர்த், அடுத்தது ஆக்குபேஷன், ப்ரொஃபஷன் ஏதாவது கொடுத்துப்போம். ப்ரொஃபஷன் ஓகேங்களா. ஜஸ்ட் இங்கே ஐடியிலையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. டிஓபி, நேம்லேயும் வேல்யூ சேஞ்ச் பண்ணிடணும், டிஓபி. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷன், ஓகே கைஸ். இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக யூசர்கிட்ட வந்து இந்த டேட்டாஸ்லாம் ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ்லாம் கெட் பண்ணுவோம். ஓகேங்களா, கெட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக பட்டன் டைப் ஈக்குவல் டு சப்மிட், நேம் ஈக்குவல் டு சப்மிட். ஓகேங்களா, ஆட் யூசர். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து ஒரு HTML ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ இந்த பட்டன் எல்லா ஃபார்மும் நம்ம டேட்டாஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணோன்னே ஒரு பேக்கெண்டுக்கு போகணும். ஓகேங்களா, அதுக்கு வந்து சம் லாஜிக்ஸ் நம்ம வந்து எழுதணும், அதுக்கு டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டேட்டாஸ் வந்து நம்ம இங்கே இந்த இடத்துல கொடுப்போம். ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு நம்ம அந்த எந்த இடத்துக்கு போகணும், எந்த லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் வந்து ஆக்ஷனில் கொடுப்போம். ஓகேங்களா, அண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுன்னு கொடுத்துப்போம். ஓகே ஓகே கைஸ். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு app.js இதில் போய்ட்டு நம்ம லாஜிக் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Express.js வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை வந்து இம்போர்ட் பண்ணணும். const express equal to require express. Next const body parser. பாடி பார்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். URL டேட்டா, JSON டேட்டாஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த பாடி பார்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல் சிஸ்டம். ஓகேங்களா, நம்ம வந்து டேட்டா பேஸில் தான் வந்து டேட்டாஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபைல் சிஸ்டம் கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபைல் சிஸ்டம் மாடியூல் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபைல்ஸ் எப்படி ரீட் பண்ணுறது, ஃபைல் எப்படி ரைட் பண்ணுறது, அப்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லி ஃபைல் சிஸ்டம் மாடியூல் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து கான்ஸ்டன்ட் ஆப்னு ஒன்று
க்ரியேட் பண்ணி அதில் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ அந்த என்டையர் எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்கே நான் வந்து இந்த ஆப்புங்கிறதுல வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ ஆப் டாட் யூஸ் பாடி பார்சர் டாட் யூஆர்எல் என்கோடு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ரெக்வஸ்ட் வந்து யூஆர்எல் என்கோடோட தான் வரப்போகுது. இப்போ ஃபார்மில் நம்ம வந்து HTML ஃபார்மில் எல்லா டேட்டாஸையும் என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபார்ம் மெத்தடு போஸ்ட். ஓகேங்களா, போஸ்ட்டுங்கிறப்ப என்கிரிப்டட் ஆகி தான் போகும். ஓகேங்களா, என்கோடட் ஆகி போகும். யூஆர்எல் வந்து எப்படி இருக்குன்னா ஃபைல் நேம் ப்ளஸ் கொரி ஸ்ட்ரிங்ஸ் என்ன பேராமீட்டர் அதெல்லாம் அந்த யூஆர்எல்ல வந்து மென்ஷன்ட் ஆகிருக்கும், அதுவும் என்கிரிப்டட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ அந்த யூஆர்எல்ல வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த பாடி பார்சர் டாட் யூஆர்எல் என்கோடர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூசர் அனுப்புகிற அந்த ரெக்வஸ்ட் பண்ணுற அந்த யூஆர்எல்ல வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆப் டாட் யூஸ் பாடி பார்சர் யூஆர்எல் எக்ஸ்டெண்ட் டிஃபால்ட்டாக இது வந்து ட்ரூன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, எக்ஸ்டெண்டட் ட்ரூ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து அந்த ஃபார்ம் டேட்டாஸை கெட் பண்ணணும். ஓகேங்களா, ஆப் டாட் கெட். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த HTML ஃபைல், இந்த HTML ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து Node.js RESTful API யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா வேலையும் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த நம்ம ரன் பண்ண போகிறது இந்த ஆப் டாட் ஜேஎஸ்ங்கிற இந்த Node.js ஃபைல் தான் ரன் பண்ண போகிறோம். சரிங்களா, அதனால இப்போ இந்த HTML ஃபைலையும் நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஃபங்க்ஷன் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரெஸ்ட் டாட் சென்ட் ஃபைல். இப்போ யாராவது வந்து ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 3000 ஆர் லோக்கல் ஹோஸ்ட் 8080ன்னு என்ட்ரு பண்ணுறான்னா அந்த போர்ட்டில் வந்து மேலுக்கு அந்த யூஆர்எல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் :3000 or 8080 ஏதோ சம்திங் இருக்கும். ஓகேங்களா, அதை என்ட்ரு பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த HTML பேஜ் வரணும். இப்போ இங்கே இருக்குது பாருங்களேன், இந்த பேஜ் நம்மளுக்கு வந்து வரணும். அது வரத்துக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே index.html நம்ம அதை கோட் பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போ அதை இங்கே வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஆப் டாட் கெட் வெறும் ஸ்லாஷ் மட்டும், அதாவது லோக்கல் ஹோஸ்ட் 3000 அடித்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஃபைல். இந்த டேரக்டர் நேம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கரண்ட் டைரக்டரி ஆஃப் தி ரன்னிங் ஃபைல். ஓகேங்களா, இப்போ ரன் ஆகிட்டு இருக்க அந்த ஃபைலோட கரண்ட் டைரக்டரி லொக்கேஷன்ஸ் வந்து அது மென்ஷன் பண்ணும். index.html. ஓகே, ஃபைன், எனஃப். ஓகே, இப்போதைக்கு index.html நம்ம ரெடி பண்ணியாச்சு. நவ் ரெஃப்ரெஷ் கொடுத்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் ஆட் யூசர் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா, நம்ம இங்கே வந்து யூஆர்எல் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறது வெறும் லோக்கல் ஹோஸ்ட் 3000 ஸ்லாஷ் நான் கிளிக் பண்ணாலும் பாருங்கள் சேம் அதே தான் வருது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம இங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3000 யூஆர்எல் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம இங்கே என்னென்னு கொடுத்துருக்கோம், ஆப் டாட் கெட் ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஃபைல். இந்த யூஆர்எல் டைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த index.html வந்து சென்ட் பண்ணு அப்படின்னு ரெஸ்பான்ஸும் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ரெஸ்பான்ஸும் வந்துடுச்சு. ஓகேங்களா, நோ இப்போ வந்து இங்கே ஃபார்மில் நம்ம டைப் பண்ணுற எல்லா டேட்டாவும், இப்போ நம்ம ஜென்ரலாக ஏதாவது ஒரு டேட்டாஸ் டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டாஸ்லாம் வந்து இப்போ நான் ஆட் யூசர்னு கிளிக் பண்ணால் இங்கே வந்து உங்களுக்கு கேனாட் போஸ்ட்டுன்னு வருது. ஏன்னா இங்கே நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா எங்கே சென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணல. அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா என்ன ஆக்ஷன் நடக்கணும், எந்த இடத்துக்கு அந்த டேட்டாஸ்லாம் போஸ்ட் பண்ணுங்கிறது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா, அண்ட் நம்ம இதுக்கு வந்து கோடிங்கும் இன்னும் ரெடி பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆப் டாட் ஜேஸில் லாஜிக்கை எழுதிடுவோம். ஓகே, ஆட் டாட் போஸ்ட் ஸ்லாஷ் ஆட் யூசர்
function request response. where username நம்ம இந்த HTML ஃபார்ம் டேட்டாவில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் இங்கே வந்து கெட் பண்ணிவிடுவோம். request dot username where DOP date of birth கொடுத்துருப்போம். அடுத்தது where profession request dot ஓகே. இங்கே இன்சர்ட் பண்ணுற எல்லா டேட்டாவும் நம்ம என்டர் பண்ணுற எல்லா டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் யூஸருங்க நம்ம பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் வந்து ட்ரிகர் ஆகணும். ஆக்ஷன் ஈக்குவல் டு நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஆட் யூஸர்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஆக்ஷன் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ஸ்லாஷ் ஆட் யூஸர். ஓகேங்களா. ஆட் யூஸர்னு கொடுத்தாச்சு. ஓகே, நவ் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபார்ம்லேருந்து நம்ம யூசர் நேம் டிஓபி ப்ரொஃபஷன் அது எல்லாத்தையும் கெட் பண்ணிடுவோம். அண்டு ஜேசானில் பார்த்தீங்கன்னா நம்ம கீ வேல்யூ பேர். ஓகேங்களா. கீ வேல்யூ பேரை தான் நம்ம வந்து வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறோம். இங்கே ஸ்லைடில் காட்டின மாதிரி தான் இங்கே எப்படி பண்ணியிருக்கணும், ஆப்ஜெக்ட் அதாவது நெஸ்டட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஒன்னுங்கிறது ஒரு கீ, அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நெஸ்டட் ஆப்ஜெக்ட். நேம்ங்கிறது ஒரு கீ, விஜய்குமார்ங்கிறது ஒரு வேல்யூ. ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எம்டி ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. வேரியபிள் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு எம்டியாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். நவ் கீ வேர் கீ ஈக்குவல் டு அங்கே யூஸர் வந்து ஒரு ஐடி கொடுப்பாங்க தெரியுங்களா. இங்கே யூசர் ஐடியில் நம்ம என்டர் பண்ணுறது வந்து நம்ம இங்கே கெட் பண்ணிக்க போகிறோம். எப்படி கெட் பண்ணோம், ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் யூசர் ஐடி. ஓகேங்களா. யூசர் ஐடி யூஸ் பண்ணி நம்ம வந்து யூசர் என்ன ஐடி கொடுக்குறாங்களோ அதை வந்து கீயாக நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். சரிங்களா. ஏன்னா கீங்கிறது பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கணும், ப்ரைமரி கீயாக இருக்கும். ஸோ டேட்டாஸ் பர்டிகுலர் யூஸரோட டேட்டாஸை நம்ம ஈஸியாக கெட் பண்ணுறதுக்கு அந்த ஜஸ்ட் அந்த யூசர் ஐடியை என்டர் பண்ணால் போதும், நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து கிடச்சிடும். அதுக்காக தான் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வேரியபிள் கீன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ வேரியபிள் நியூ யூசர். இப்போ ஜேசான் ஃபார்மேட்டில் கீ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக இருக்கணும். அண்டு வேல்யூஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங், நம்பர், அரே என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து கமாஸ் யூஸ் பண்ணி தான் செப்ரேட் பண்ணோம் ஜேசானில். ஓகேங்களா. DOP object. Okay, fine. Object key equal to new user. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்டு வந்து யூஸருக்கு வந்து எவரி யூஸருக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஐடி வேணும். ஸோ நம்ம வந்து யூஸர் ஐடி வந்து கீக்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்டு ஒவ்வொரு யூஸரோட ஃபர்தர் டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஆப்ஜெக்டாக வந்து நியூ யூஸருங்கிற அந்த வேரியபிள்குள்ளே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ இங்கே நேம்க்கு வந்து யூசர் நேம். ஓகேங்களா. இங்கே ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் யூசர் நேம் HTML டாக்குமெண்ட் ஃபார்ம் டேட்டாவில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற அந்த நேம் வந்து யூசர் நேம்ங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த வேரியபிள் யூசர் நேம் நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் டிஓபியும் அண்ட் ப்ரொஃபஷன் ரெண்டுமே வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிடும் இந்த வேரியபிளை. அந்த வேரியபிளை வந்து நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ நேமுங்கிறதுக்கு யூசர் நேம் என்ன என்டர் பண்ணுறோமோ அது இங்கே வந்து வேல்யூவாக ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ வந்து ஓவராலாக இந்த ஆப்ஜெக்ட் அதோட கீ ஈக்குவல் டு நியூ யூசர். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூசர் வந்து அவங்களோட யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா 1ன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு
அவங்களோட வேல்யூஸ் ஓகேங்களா. ஆப்ஜெக்ட் 1ஓட வேல்யூ, அடுத்து ஆப்ஜெக்ட் 2ஓட வேல்யூஸ் ஓகேங்களா. 1 2ங்கிறதுலாம் கீ, அதோட வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேமு, டிஓபி, ப்ரொஃபஷன் இதெல்லாம் வரும் ஓகேங்களா. அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து JSON ஃபைலை ரீட் பண்ணணும். ரீட் ஃபைல் users.json UTF-8 function error command data. Okay guys, data equal to json dot parse. இந்த parse எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரிங் டேட்டாவை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. இப்போ நம்ம சர்வர் சைடில் ஜேசான்கிற அந்த டேட்டாவை வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. சர்வர்லேருந்து ப்ரௌசரில் வந்து விசிபிள் பண்ண போகிறோம். ஸோ சர்வர் டு ப்ரௌசர் கன்வர்ஷன் வேணும் ஓகேங்களா. ஜேசான் டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும் இல்லை டெக்ஸ்ட்டாக இருக்கும். அந்த டேட்டா வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து விசிபிள் பண்ணணும். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து விசிபிள் பண்ணுறதுக்கு HTML ஃபார்மேட்டில் விசிபிள் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த json.parse டேட்டாவை யூஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா. நவ் டேட்டா இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபர்தராக வந்து டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக அது கன்வெர்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ண போகிறோம் நியூ டேட்டாஸ், நியூ யூஸரோட டேட்டாவை. Okay, console.log data where update user json.stringify. ஓகே, இப்போ நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறத நம்ம டேட்டாஸ் வந்து சர்வருக்கு அனுப்ப போகிறோம். அதுக்கு தான் வந்து சர்வர் சைடில் ஜேசன் டேட்டா ஸ்டோர் பண்ணால் ஒன்று ஸ்ட்ரிங்காக இருக்கணும் இல்லை டெக்ஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் டேட்டாவை வந்து ஜேசனாக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த json.stringify டேட்டான்ட்டு நம்ம இது பண்ணுறோம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ அந்த கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ அந்த ஃபைலில் வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவோட ஆல்ரெடி சம் டேட்டாஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம நியூவாக வந்து நம்மளோட நியூ டேட்டாஸ் வந்து அதில் ரைட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ கன்ஃபியூஷனே வேணாம். ஃபஸ்ட்டு நான் user.jsonல ஒரு சாம்பிள் கோட் ஆல்ரெடி இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, நெஸ்டட் ஆப்ஜெக்ட் கீ 1ங்கிறது கீ, அந்த கீக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா நெஸ்டட் வேல்யூஸாக கொடுத்துருக்கேன். நேம்னு ஒரு கீ, விஜயகுமார்ங்கிறது வேல்யூ ஓகேங்களா. அடுத்து 2ங்கிறது அனதர் கீ, அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் பார்த்திங்கன்னா நேம்ங்கிறது ஒரு கீ, விஜய் சுந்தருங்கிறது வேல்யூ, ப்ரொஃபஷனுங்கிறது ஒரு கீ, டீம் லீடருங்கிறது ஒரு வேல்யூ சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஜேசன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நியூவாக டேட்டாஸ் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. யூசர் ஐடி 3 மென்ஷன் பண்ணுவோம், நேம், டிஓபி, ப்ரொஃபஷன் எல்லாமே கொடுப்போம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வேரியபிள் ஆப்ஜெக்ட்டுங்கிற எம்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து கீ பாஸ் பண்ணுறோம் சரிங்களா. அப்போ ஆப்ஜெக்ட் கீ நியூவாக நம்ம என்ன கீ கொடுக்க போகிறோம், 3ன்னு கொடுப்போமா. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் 3 ஈக்குவல் டு நியூ யூசர். இந்த நியூ யூசருங்கிற வேரியபிள் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அந்த வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ கீ வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், நேம் யூசர் நேம் என்ன கொடுப்போமோ அது வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து டிஓபி, ப்ரொஃபஷன் வந்து நம்ம HTML ஃபார்மில் என்ன கொடுத்தோமோ அது இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகேங்களா. இப்போ அந்த என்டையர் டேட்டாவும் பார்த்திங்கன்னா நியூ யூசரில் இருக்குது. அந்த டேட்டா வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு ஓகேங்களா. இப்போ ஆப்ஜெக்ட் 3 ஈக்குவல் டு நியூ யூஸரோட டேட்டா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சுந்தர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், January 29 அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா. இதுதான் டேட்டாஸ். இந்த டேட்டாஸ்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே இன்செர்ட் ஆகும். கீ வந்து என்னது 3, அவங்களோட நேம், ப்ரொஃபஷன், டிஓபி இந்த ஆர்டரில் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா. நான் இங்கே வந்து டிஓபி மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ fs.write ஃபைல் அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்மளோட யூசர் ஜேசனில் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, fs.write ஃபைல் users.json ஃபைல் நேம். ஓகேங்களா, அடுத்தது என்ன அப்டேட் பண்ண போகிறோம் அதுதான் வந்து இந்த அப்டேட் யூசரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். json.stringify அதாவது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். அப்டேட் யூசர் அந்த வேரியபிள் கால் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த வேரியபிளுக்குள்ளே இருக்க எல்லா வேல்யூஸும் பார்த்திங்கன்னா அங்கே அப்டேட் ஆகிடும். res.end இந்த ஆட் யூசர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது தான் கொஞ்சம் லாங்காக போகும். மற்றபடி ரீட் பண்ணுறது, அப்டேட் டெலீட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான், குயிக்காக முடிச்சிடலாம். ஓகே, டேட்டா ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம HTML ஃபார்ம்லேருந்து டேட்டாஸை கெட் பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா fs.read ஃபைல் மூலியமாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்க டேட்டாவை ரீட் பண்ணிவிடுவோம். அண்டு நம்மளோட ஃபர்தராக நியூ டேட்டாஸை வந்து அப்டேட்டும் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்டேட் பண்ணி அதை வந்து users.json ஃபைலை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு fs.write ஃபைலை யூஸ் பண்ணி அப்டேட்டும் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, இந்த res.endங்கிறத யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரௌசரில் அப்டேட் பண்ண டேட்டாஸை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணி விடணும். அதுக்கு தான் app.listen 3000. இப்போ ப்ரௌசரில் வந்து localhost:3000ன்னு நம்ம URL டைப் பண்ணிட்டோம்னாலே டக்குன்னு இந்த ஃபைலே எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு தான் இந்த app.listen. யாராவது இந்த லெசன் கவனிச்சிக்கிட்டே இருக்கும், யாராவது இந்த URL டைப் பண்ணுறாங்களான்னு. பண்ணிட்டாங்கன்னா உடனே இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். console.log server is running on port 3000 or நீங்கள் 8080 கூட கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ எல்லாமே இது பண்ணியாச்சா? ஓகே ஃபைன். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் சர்வர் ஸ்டார்ட் பண்ணி விட்றேன். சர்வர் ஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து யூசர் ஐடி 3ன்னு கொடுத்துருக்கேன். விஜய் சுந்தர் DOP 20 ப்ரொஃபஷன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் வந்து நம்ம ரெண்டு யூசரோட டேட்டாஸ் கொடுத்து வச்சுருந்தோம் 1 and 2. இப்போ நம்ம நியூவாக டைப் பண்ண, அதாவது இங்கே ஃபார்மில் நம்ம கொடுத்த டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 3 யூசர் ஐடி என்ன கொடுத்தோம், 3 நேம் விஜே சுந்தர்னு கொடுத்தோம். DOP பாருங்கள், எல்லாமே கரெக்டாக நம்ம இங்கே என்ன கொடுத்தோமோ அது இங்கே வந்து இன்செர்ட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ஃபைலில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்ப்போம். அதாவது ஜேசன் ஃபைலில் வந்து அப்டேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். user.json ஃபைல் போங்க. இங்கேயும் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. 1 2 3. ஓகே, 3 பேர்த்தோட யூசரோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுனா, ஒரு ஸ்பெசிஃபிக் யூசர் இப்போ 3 பேர்த்து இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒட்டுக்கா 3 பேரோட டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு காட்டுது. எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரே ஒரு யூசரோட, இப்போ இந்த விஜய்குமாரோட டேட்டாஸ் மட்டும் வேணும் அப்படின்னு இண்டிவிஜுவல் யூசரோட வேல்யூஸை மட்டும் ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். HTML ஃபைல் எடுத்துக்கோங்க. இண்டிவிஜுவல் யூசரோட ஐடியை கெட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபார்ம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஃபார்ம் ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன் h1 get specific user details. ஓகேங்களா, இண்டிவிஜுவல் ஃபார்ம் யூசர் ஐடி. ஓகேங்களா, இன்புட் டைப் சேம், இதே அப்படியே காப்பி பேஸ்ட் அடிச்சுங்க, வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்
பட்டன் யூஸரோட ஐடியை டைப் பண்ணிட்டு பட்டனை என்ட்ரு தட்டினா அந்த யூஸரோட டேட்டாஸ் மட்டும் நம்மளுக்கு வேணும். ஆட் யூஸர் கெட் யூஸர் இன்ஃபோன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இங்கே வந்து ஃபார்ம் மெத்தடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெட் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஜஸ்ட் நம்ம ரீட் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கெட் மெத்தட் நம்ம போஸ்ட் மெத்தட் கூட அந்த யூஸரோட ஐடி வந்து நம்மளுக்கு ஹிட்டனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இங்கே கெட் மெத்தட் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஜஸ்ட் பாருங்கள் இப்போ எரர் தான் வரும். இருந்தாலும் நான் வந்து யூஆர்எல் எப்படி அது என்ட்ரு ஆகும்னு சொல்கிறேன். சம்திங் லைக் தட் நான் வந்து டைப் பண்ணுறேன். பார்த்தீங்களா இங்கே எரர் வந்துடுச்சு. ஆனால் மேலே பாருங்கள் கெட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ப்ரைவசி இருக்காது. ஓகேங்களா. செக்யூராக இருக்காது. டாப்பில் வந்து லோக்கல் ஹோஸ்ட் :300/ அந்த எந்த ஃபைல் பாத் போகணும், எந்த காம்பனண்ட் ஆர் எந்த மாடியூல் வந்து எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த மாடியூலோட நேம் இருக்குது. அண்டு கொரி ஸ்ட்ரிங். ஓகேங்களா. பேராமீட்டர்ஸ் கொரி ஸ்ட்ரிங் வேல்யூஸ் யூஸர் ஐடிங்கிறது வேல்யூ அண்ட் அதோட பேராமீட்டர். அடுத்து யூசர் நேம்ங்கிற கீக்கு அதுக்கான வேல்யூஸ் பேராமீட்டர் வந்து ASDFன்னு ஸ்பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அண்டு டிஓபிங்கிற கீக்கு அதோட வேல்யூ. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ரைவசியாக இல்லாமல் செக்யூராக இல்லாமல் யூஆர்எல் பாஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த சேஃப்டி இருக்காது, அந்த ப்ரைவசிங்கிறது ஒன்று இருக்காது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம போஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. போஸ்ட் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து என்கோட் ஆகிடும். அந்த யூஆர்எல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு என்கிரிப்ட் ஆகி தான் போகும். அந்த என்கிரிப்ஷன் நீங்கள் டிகிரிப்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாடி person.url கூட யூஸ் பண்ணி தான் அதை என்கிரிப்டும் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஃபார்ம் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்டுன்னே கொடுத்துக்கோங்க. போஸ்ட் ஓகே. இங்கே ஃபார்ம் ஆக்ஷன் இது முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்போ app.jsல அங்கே என்ட்ரு பண்ணுற வேல்யூ இங்கே கெட் பண்ணும்ல, அதுக்கு நம்ம வந்து இங்கே ஒரு இன்னொரு app.post க்ரியேட் பண்ண போகிறோம். app.post /particular user. ஓகேங்களா. இங்கே ஆக்ஷன் கொடுத்துப்போம். ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு /particular user. ஓகே. கெட் யூசர் இன்ஃபோங்கிறத கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் -3000/particular userங்கிற அந்த யூஆர்எல் போகும். ஓகேங்களா. அந்த யூஆர்எல் இங்கே கெட் பண்ணுறப்ப app.post particular userன்னு இங்கே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே இந்த இன்சைட் தட் போஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன கோடிங்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட் -3000/add userங்கிறத கிளிக் பண்ணும்போது /add user நம்மளுக்கு யூஆர்எல் பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது add user குள்ளே நம்ம என்ன கோடெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. இதை வந்து ரவுட்டிங்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து app.post அடுத்தது ஃபங்க்ஷன் request ரெஸ்பான்ஸ் fs.same JSON ஃபைல் தான் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் ஹியர். fs.read அந்த யூசர் ஃபைல்ஸ் வந்து நம்ம ரீட், ஏன்னா இண்டிவிஜுவல் டேட்டாவை மட்டும் தான் நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம user.jsonங்கிற அந்த ஃபைல் அதுலேருந்து நம்ம டேட்டாஸை கெட் பண்ண போகிறோம். வேர் யூசர்ஸ் ஈக்குவல் டு JSON டாட் அந்த டேட்டாஸ்லாம் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகேங்களா. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து JavaScript ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு JSON.pairs டேட்டான்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து JavaScript ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆன அந்த ஆப்ஜெக்ட் வேல்யூஸ் எல்லாமே வேர் யூசர் இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வேர் யூசர் ஈக்குவல் டு யூசர்ஸ் request.body.urid. ஓகேங்களா.
இப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல யூசர் ஐடி வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிவிடும், யுவர் ஐடி. இப்போ யூசர் வந்து அவங்களோட ஐடியை வந்து இங்கே டைப் பண்ணி என்டர் கொடுத்தவொடனே பர்டிகுலர் யூஸருங்கிற இந்த போஸ்ட் மெத்தட் வந்து கால் ஆகும். இந்த போஸ்ட் மெத்தடுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், fs.read ஃபைல், அந்த JSON ஃபைலை ரீட் பண்ணுறோம். அது வந்து ஸ்ட்ரிங்காக இருந்த இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்டில் வந்து யூசர்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இந்த URID request.body.URID அங்கே என்ன என்டர் பண்ணுறப்போ 1ன்னு என்டர் பண்ணோம்னா யூசர்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1ன்னு வரும். அப்போ யூசரோட ஐடி எங்கே இருக்குது, இங்கே 1ல் இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ஓகேங்களா, அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். console.log user. ஓகே கைஸ், இப்போ res.end json.stringify யூசர்னு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, as usual நான் சொன்ன மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து எல்லாமே முடிச்சாச்சு. கம்ப்ளீட். ஓகே, இப்போ நம்ம யூஸரை வந்து ஆடும் பண்ணிட்டோம். இப்போ இண்டிவிஜுவல் யூஸரை வந்து கெட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஆட் யூசர் அண்டு இண்டிவிஜுவல் யூஸரோட வேல்யூஸ் கெட் பண்ணுறதுக்கும் கோடிங் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ப்ரௌசரில் பார்த்தோம்னா ஆட் யூஸருக்குன்னு இருக்குது. அடுத்து வந்து இண்டிவிஜுவல் யூஸருக்கும் க்ரியேட் ஆகிடுச்சு ஃபார்ம். ஓகே, இப்போ நம்ம யூசர் ஐடி 1ன்னு கொடுத்து கெட் யூசர். ஓகேங்களா, 1ல் யார் இருக்கா, நேம் விஜய்குமார், 1ல் இருக்கவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 2 கொடுத்து பார்ப்போம். அந்த இண்டிவிஜுவல் யூஸரோட டீட்டெயில்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, ரீடும் பண்ணியாச்சு, அப்டேட்டும் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா, நியூ டேட்டாஸ் வந்து அப்டேட்டும் ஆகுது. ஓகே, இப்போ ஃபைன். இப்போ நம்ம வந்து டெலிட் ஆப் டெலிட்டுக்கு வந்து இங்கே இன்னொரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் copy and paste it again. delete user details enter பண்ணா நம்மளுக்கு வந்து என்ன ஆக்ஷன் நடக்கணும்னா delete userன்னு அந்த போஸ்ட் மெத்தட் வந்து நம்மளுக்கு கால் ஆகணும். ஓகே, இங்கே வந்து இண்டிவிஜுவல் ஐடி நம்ம வந்து யூஸரோட ஐடியை வந்து இங்கே என்டர் பண்ணுவோம். அந்த இண்டிவிஜுவல் யூஸரை மட்டும் டெலீட் பண்ணால் போதும். எல்லா யூஸரோட வேல்யூஸும் டெலீட் பண்ணணும் அவசியம் இல்லை. டெலீட் யூசர். ஓகே ஃபைன். இப்போ app.jsல சேம் இதே கோடே ஒன் செகண்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. delete user வேற என்ன சேஞ்ச் பண்ணணும்னா இங்க வந்து நம்ம data equal to json.parse data delete data. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு JSON ஃபைலுக்கு எல்லா டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகி இந்த டேட்டாங்கிற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டெலீட் டேட்டாவோட ஐடி, அந்த ஸ்பெசிஃபிக் யூஸரோட ஐடி வந்து request.body.urid மூலிமா நம்ம கெட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுற அந்த ஐடி வந்து 1ன்னு என்ட்ரு பண்ணோம்னா அந்த ஐடி வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ டேட்டா ஒன் என்னது விஜய்குமார், அது வந்து டெலீட் ஆப்ரேஷன் நம்ம ட்ரிகர் பண்ணுறோம். ஓகேங்களா, அவ்வளோதான் சிம்பிள். டெலீட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். கன்சோல் அண்டு ப்ரௌசரில் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து டேட்டான்னு கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் இருக்க டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும் இங்கே. ஓகேங்களா,
அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேட்டாஸ் வந்து அப்டேட் ஆகணும். டெலீட் ஆனதுக்கப்புறம் ப்ரௌசரில் நம்மளுக்கு விசிபிள் ஆனாலும் இங்கே வந்து ஜேசன் ஃபைலில் அந்த டேட்டா வந்து டெலீட் ஆகணும். ஓகேங்களா? அந்த டெலீட் அண்ட் அப்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள், fs.write ஃபைல் டேட்டாஸ், நியூ டேட்டாஸ் ஆர் அப்டேட்டட் டேட்டாஸ் வந்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துலையும் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் அடிக்கிறோம். ஃபுல்லாக அவுட்புட் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து டெலீட் யூஸருக்கும் ரெடி பண்ணியாச்சு. அப்டேட் யூஸர் அப்டேட் யூஸர் ஈக்குவல் டு json டாட் எகெயின் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அப்டேட் யூஸரில் ஸ்டோர் பண்ணிட்டோம். அந்த ஸ்ட்ரிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் யூஸரில் ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த அப்டேட் யூஸர் தான் வந்து நம்ம user.json ஃபைலில் ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி ரைட் பண்ண போகிறோம்னா fs.write ஃபைலுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ் வந்து ரைட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஃபைன். ரைட் பண்ண டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு ப்ரௌசரில் விசிபிள் பண்ணுறதுக்கு rest.end அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரௌசரில் விசிபிள் ஆகிடும். ஓகே, ஆல் செட். நம்ம எகைன் ரன் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணுறது, கெட் பண்ணுறது அண்ட் டெலீட் பண்ணுறதுக்கான ஃபார்மும் வந்துடுச்சு. இப்போ நான் 2 கிளிக் பண்ணுறேன். யூசர் ஐடி 2 கொடுத்து டெலீட் யூசர் கொடுக்குறேன். அந்த பாருங்கள் 1 இருக்குது, 3 இருக்குது, 2 இல்லை. 2 வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம users.jsonலேயே டெலீட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் டெலீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து n நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருக்குது, எல்லா யூசர்ஸையும் வந்து விசிபிள் பண்ணணும். இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கு கெட் ஸ்பெசிஃபிக் யூசர் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம். இண்டிவிஜுவல் யூசரோட டெலீட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இருக்கிற எல்லா யூசரையும் நான் வந்து விசிபிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு சேம் ஃபார்மே காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் யூசர் டீட்டெயில்ஸ், ஸோ ஆல் யூசர் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எல்லா யூசர் டீட்டெயில்ஸும் ஷோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த யூசர் ஐடி தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வந்து பட்டன் இருந்தால் போதும். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் எல்லா யூசரோட டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வரும். ஸோ யூசர் இன்ஃபோ. ஓகேங்களா? இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த மெத்தடு வந்து கால் ஆகணும். இது வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணவோ இல்லை வந்து நியூ டேட்டாவை க்ரியேட் பண்ணவோ இல்லை இன்சர்ட் பண்ணவோ எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு வந்து கெட் பண்ணி ரீட், அதாவது வியூ மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து app.get மெத்தட் வந்து யூஸ் பண்ணாலே போதுமானது. ஏன்னா HTML ஃபார்ம்லேருந்து நம்ம எந்த டேட்டாவும் கெட் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம ஜஸ்ட் app.getங்கிறத யூஸ் பண்ணி ஷோ ஆல், அந்த பட்டன் கிளிக் பண்ணால் ஷோ ஆல்ங்கிற இந்த URL தான் கால் ஆகும். function request response. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எந்த டேட்டாஸ் வந்து எந்த டேட்டா ஃபைலில் இருந்து டேட்டாஸை கெட் பண்ணி கொண்டு வரணும், users.jsonங்கிற அந்த ஃபைலில் இருக்க டேட்டாஸை கெட் பண்ணணும். அதுக்கு அந்த fs.read ஃபைல் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணிப்போம். console.log data rest.end data. Okay guys, that's all. கிரியேட்டு, அப்டேட்டு, டெலீட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரீட் பண்ணுறது, அதாவது எல்லா ஆல் யூஸரோட டேட்டாஸும் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, அகெயின் சர்வரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரெஃப்ரெஷும் பண்ணிட்டேன். ஸோ ஆல் யூஸர் டீட்டெயில்ஸும் வந்துடுச்சு. ஜஸ்ட் நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன்.
cannot post show all. இங்கே நம்ம மெத்தட் கெட்னு டிக்ளேர் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், இங்கே மெத்தட் வந்து போஸ்ட்டுன்னு கொடுத்தனால எரர் வந்துருச்சு. நம்ம வந்து இந்த இடத்துல என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், கெட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கேயும் மெத்தட் வந்து கெட்டுன்னு தான் டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து இங்கே வந்து இந்த சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள நம்ம என்ன யூஆர்எல் கொடுக்குறோமோ அந்த யூஆர்எல் தான் நம்ம இங்கேயும் கொடுக்கணும். ஆக்சுவலி HTML இங்கே ஆக்ஷனில் என்ன யூஆர்எல் கொடுக்குறோமோ அதை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன் நேம் கரெக்டாக கொடுத்தா தான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம எந்த யூஆர்எல் கொடுக்குறோமோ அந்த யூஆர்எல் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அந்த யூஆர்எல் வந்து கால் ஆகும். தப்பான யூஆர்எல் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கால் ஆகாது. ஓகேங்களா, இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் ஸ்டோ ஆல்லையே இப்போ பாருங்களேன், லோக்கல் ஹோஸ்ட் 3000/something டைப் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து எரர் தான் வருது. ஓகேங்களா, எக்ஸாக்ட் யூஆர்எல் டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும் லோக்கல் ஹோஸ்ட் 3000. ஓகே, ஆட் யூசர், கெட் ஸ்பெசிஃபிக் யூசர் டீட்டெயில்ஸ், டெலிட் யூசர், ஷோ ஆல் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ ஷோ ஆல் கிளிக் பண்ணுவோம். 1 3 ஓகேங்களா, 2 யூசரோட டீட்டெயில்ஸாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 யூசரோட டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, ஓகே, இதான் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ யூஸ் பண்ணி ஒரு கோட் அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒன்ஸ் நம்ம குயிக்காக ரீகால் பண்ணிவிடுவோம். ஆட் யூசர் இருக்குது, இங்கே வந்து டேட்டா சென்டர் பண்ணுறேன். ஆட் யூசர் ஓகேங்களா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் 1 and 3 இருக்குது. இப்போ நியூவாக நம்ம கொடுத்த யூசர் 4ல் ஆட் ஆகிடுச்சு. இது எப்படி ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே HTML ஃபைலில் நம்ம ஃபார்ம் டேட்டாவில் நம்ம கொடுக்குற எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை ஆட் யூசருங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆட் யூசருங்கிற இந்த ஆக்ஷன் வந்து கால் ஆகுது. ஓகேங்களா, இந்த ஆக்ஷன் யூஆர்எல் இருக்க அந்த போஸ்ட் மெத்தடுக்குள்ளே இருக்க எல்லா வேல்யூஸும், அதாவது எல்லா கோடிங் லைன்ஸும் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா, app.post இந்த ஆட் யூசரில் நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே request.body எல்லாமே பாடி டேக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, பாடி டேக்குள்ளே கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து இங்கே கெட் பண்ணுறோம். அது எப்படி கெட் பண்ணுறோன்னா, இங்கே நேம் ஈக்குவல் டு அட்ரிபியூட் வேல்யூ நம்ம வந்து யூசர் ஐடி யூசர் நேம்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம எக்ஸாக்டாக அந்த இன்புட் ஃபீல்ட் பாக்ஸில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை வந்து கெட் பண்ணிக்கிறோம். கெட் பண்ணி அதை நம்ம லோக்கல் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்டு ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூசரோட ஐடிக்கு யூனிக்காக ஒரு கீ வேணும். ஓகேங்களா, அந்த கீயும் வந்து யூசரே என்டர் பண்ணுறாங்க, அந்த கீ வந்து ஸ்டோர் பண்ணுறோம். கீ வேல்யூ பேராக நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது கீ. அண்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸாக நேம், டிஓபி, ப்ரொஃபஷன் அவங்களோட வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, இந்த என்டையர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கீயில் வந்து ஸ்டோர் ஆகிடுது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து 4ன்னு கீ கொடுத்தேன், அதாவது யூசர் ஐடி வந்து 4. ஸோ ஆப்ஜெக்ட் 4 ஈக்குவல் டு அவங்களோட நேமு, டிஓபி, ப்ரொஃபஷன் எல்லாமே இந்த நியூ யூசரில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து இங்கே அசைன் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க அந்த user.json ஃபைல் டேட்டாஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த ரீட் ஃபைலுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டாஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ண போகிறோம். ஜேசான் டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ அந்த பேர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸ்லாம் வந்து ஆப்ஜெக்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா கீ ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் கீ, அதாவது நம்ம வந்து நியூ யூஸரோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நியூ யூசர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் எகைன் அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டை நம்ம ஜேசான் ஃபைலில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டை ஜேசான் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு தான் JSON.stringifyங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம். கன்வெர்ட் பண்ணதும் போயிட்டு அப்டேட் ஆகிடுச்சு, அதாவது user.json ஃபைலில் அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். அப்டேட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்மளோட ப்ரௌசரில் விசிபிள் பண்ணும். கரெக்டாக அப்டேட் ஆகிடுச்சுன்னு பார்க்குறது இந்த rest.end JSON.stringifyங்கிறத யூஸ் பண்ணுறோம். டேட்டா ஜேசான் டேட்டா வந்து நம்ம ப்ரௌசரில் விசிபிள் பண்ணுறதுக்கு rest.endங்கிறது மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் ஆட் யூசர் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்பெசிஃபிக் யூசரோட ஐடி 4ன்னு கிளிக் பண்ணுறேன். கெட் யூசர் இன்ஃபோ இண்டிவிஜுவலாக இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன கொடுத்தோம், 4 யூசர் அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கு. ஓகேங்களா, அது எப்படி வருதுன்னா ஆஸ் யூஷுவல் இங்கே ஃபார்மில் யூசர் இன்ஃபோ கெட் பண்ணுற ஃபார்மில் பார்த்தீங்கன்னா யுவர் ஐடின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நேம் அட்ரிபியூட்டில். இங்கே நம்ம என்ன வேல்யூ என்டர் கொடுத்துட்டு கெட் யூசர் இன்ஃபோங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது பர்டிகுலர் யூசருங்கிற அந்த போஸ்ட் மெத்தட் வந்து கால் ஆகுது, app.post. ஓகேங்களா, அந்த போஸ்ட் மெத்தடில் கால் ஆனோன்னு ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரிங்காக இருக்க ஜேசான் டேட்டா வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகி யூசர்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்டு யூசர்ஸ்
அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ரெக்வஸ்ட் பாடி டாட் யூஆர்ஐடி, அதாவது எந்த யூஸரோட ஐடி வந்து நம்ம HTML ஃபார்ம் டேட்டாலேருந்து இங்கே கெட் பண்ணிக்கிறோம். ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் யூஆர்ஐடி மூலமாக கெட் பண்ணிட்டோம். 4ங்கிறது இந்த இடத்துல வந்து மென்ஷன் ஆகும். அப்போ யூசர்ஸோட 4, யூஸரில் 4 எங்கே இருக்குது, யூஸரில் 4ங்கிற ஐடி இருக்கிற டேட்டாவை மட்டும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா, அது எப்படி டிஸ்பிளே பண்ணுதுன்னா json.stringify இங்கே இருக்குது response.end, நம்மளுக்கு வந்து response.endல நம்மளுக்கு ப்ரௌசரில் வந்து யூஸரோட டேட்டாஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்க கைஸ். இண்டிவிஜுவலாக யூசர்ஸில் ஓவராலாக ஜேசானில் இருக்க எல்லா டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா இந்த யூசர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த யூசர்ஸில் நம்ம இண்டிவிஜுவலாக ஒரே ஒரு ஐடியா தான் கேட்குறோம். ஸோ யூசர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஐடி நம்பர் 4. ஓகேங்களா, யூசர் 4ல் அந்த டேட்டா என்ன இருக்குது, 4ங்கிற யூசர் ஐடியில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்மளுக்கு ஸ்பெசிஃபையாக வருது. சிம்பிளாக சொன்னால் அது வந்து அரே கான்செப்ட். அரே வந்து A0 A1 இருக்குது. நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸோட அரே எடுக்கணும்னா A2 A1 அந்த இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணோம்னா அந்த இண்டெக்ஸில் இருக்க டேட்டா வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக கெட் பண்ணிட்டோம். இப்போ நான் டெலீட் பண்ண போகிறேன். சேம் அதே 4 வச்சு டெலீட் யூசர் கொடுக்குறேன். டெலீட்டும் ஆகிடுச்சு. இது எப்படி ஆகுதுன்னா இங்கே வந்து 4ன்னு டைப் பண்ணுறோம். HTML delete user form டேட்டாவில் வந்து 4ன்னு டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கும்போது, அதாவது அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது delete userங்கிற இந்த போஸ்ட் மெத்தட் கால் ஆகுது. ஓகேங்களா, கால் ஆகிட்டு ஆல்ரெடி இருக்க user.json ஃபைல் வந்து கெட் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரிங் வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகுது. அந்த ஆப்ஜெக்டில் நம்மளோட பர்டிகுலராக ஒரே ஒரு ஐடி தான் டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா டேட்டாவில் ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த டேட்டா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே அந்த ஐடி யூஸரோட ஐடி இந்த இடத்துல இருக்கும். ஸோ டெலிட்டுங்கிற ஆப்ரேஷனை வந்து ட்ரிகர் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக டேட்டா அந்த பர்டிகுலர் யூஸரோட டேட்டாஸ் மட்டும் நம்மளுக்கு டெலிட் ஆகிடும். டெலிட் ஆனதுக்கப்புறம் எகெயின் வந்து அதை நம்ம ஃபைலில் அப்டேட் பண்ணோம். ஓகேங்களா, அதனால fs.write ஃபைல்கிறத யூஸ் பண்ணி அந்த JSON ஃபைலை வந்து நம்ம அப்டேட்டும் பண்ணிட்டோம். அதை வந்து response.end மெத்தட் மூலிமா ப்ரௌசர்லையும் ஷோ பார்த்துட்டோம். ஓகேங்களா, டெலிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எல்லாரோட ஆல் யூஸரோட இன்ஃபோவும் கெட் பண்ணுறோம். ஷோ ஆல் யூசர் இன்ஃபோ 1 3 2 பேர் தான். ஆல்ரெடி ஒன்று ஆட் பண்ணேன், அதையும் டெலிட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் 2 பேர்த்தோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறது மூலயமா ஷோ ஆல்ங்கிற இந்த போஸ்ட் மெத்தட் நம்மளுக்கு வந்து கால் ஆகுது. ஃபைலை வந்து ரீட் பண்ணுறது, அதில் இருக்க டேட்டாஸை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா, இவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து Node.jsல ரெஸ்ட்ஃபுல் API யூஸ் பண்ணி ஒரு கோட் அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து Node.js ப்ளஸ் MySQL டேட்டாபேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது Node.js யூஸ் பண்ணி, அண்டு MongoDB டேட்டாபேஸை வந்து எப்படி Node.js யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.